மகாராஜா பிடிச்சிருந்துச்சு. லேட்டராக ஹிந்தியில் பயங்கரமாக அது ரீச் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். அது கொஞ்ச நாள் போட்டு ரீச் ஆச்சுன்றது கேள்விப்பட்டேன். இங்கே வந்து நிறைய பேருக்கு நான் கொஞ்சம் பேர் தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரியல. அது எனக்கு வந்து சொன்னால் யாரும் சிரிக்கிறது எனக்கு கங்குவா. ஸோ ஒரு மாதிரி எனக்கு அதனுடைய எஃபோர்ட்டு அந்த படத்தை பார்க்கக்குள்ள ஒரு பிரமிப்பு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு நீங்கள் படம் பார்க்குற மாதிரி இருக்க ஒரு 2 பேர் எனக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்காங்க, நான் அவங்கள வந்து பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் ரொம்ப கனெக்ட் ஆச்சு எனக்கு அந்த படம். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் மீடியா. காத்து வாக்கில் பேசுவோம். இன்னைக்கு காத்து வாக்கில் பேசுவோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்திருக்கா, யூடியூப்ல வந்து சீரீஸ்ல இவங்க சீரீஸ்லாம் பார்த்துதான்ப்பா நம்ம இந்த 2024 வந்து என்ஜாய் பண்ணோம். யூடியூப்பை திறந்தாலே இந்த மாதிரி டிரெக்டர்ஸோட சீரீஸ் தான் வந்து நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். அப்படி யூடியூபே வந்து இந்த 2024ல ஒரு கலக்குன டிரெக்டர்ஸான டூ யூ லவ் மீ சீரீஸோட டிரெக்டர் விஜயகுமார் அவர்கள், அண்ட் வந்து யூ ஆர் லவ்விங்லி டிரெக்டர் ராகுல், அண்ட் வந்து காதல் என்னும் நிக்காவோட டிரெக்டர் அர்ஜுன், அண்ட் வந்து இந்த யூடியூப்ல சென்சேஷனல் அப்படின்னா இந்த சீரீஸ் தான். எங்க பார்த்தாலும் இந்த ஷாலினி ஸ்டோர்ஸ் அப்படின்னாலே வந்து ஒரு ட்ரெண்ட் வைரல் ஆக்குன டிரெக்டர் அரவிந்த் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சூப்பரா இருக்கீங்க. எஸ், ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கு எல்லாரும் வந்திருக்கோம் அப்படின்னு தெரியும். இந்த 2024 முடிய போகுது, அவ்வளவுதான். ஆனா டிரெக்டர்ஸ் நீங்களாம் வந்து ஒரு ஆஸ்பைரிங் டிரெக்டர்ஸ், யூடியூப்ல வந்து ஒரு ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய டிரெக்டர்ஸ், பல சீரீஸை வந்து மக்கள் மத்தியில் எங்கேஜிங்கா கொடுக்கக்கூடிய டிரெக்டர்ஸ். உங்க எல்லாருக்கும் வந்து இந்த 2024ல ரிலீஸ் ஆன படங்கள்ல ரொம்பவே இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுப்பா, இப்படி ஒரு படத்தை பார்த்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு இந்த வருஷம் அப்படின்னா என்ன படங்கள் இருக்கும்? ஃபர்ஸ்ட் சார் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து மெய்யழகன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மகாராஜா தமிழ்ல எல்லா நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மெய்யழகன், மகாராஜா, அப்புறம் மலையாளம்ல வந்து கிருஷ்கிந்தா காண்டம், அப்புறம் வந்து நம்ம படம் பேர் உள்ள ஒழுக்கு அது பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து அமரன் பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ராகுல் அவர்களுக்கு வந்து பர்சனல் ஃபேவரட்னா லவர், பிரேமலு, அமரன் அண்ட் சூக்ஷ்மதர்ஷினி, இப்போ ஒரு மலையாள ஃபிலிம் அது, அந்த மாதிரி நிறைய. மெய்யழகன், முக்கியமாக மெய்யழகன், லவர், இது 2 படம். அர்ஜுன் உங்களுக்கு? நான் வந்துட்டு ரொம்ப கம்மியான ஃபிலிம்ஸ் தான் பார்த்தேன். ஆனால் பார்த்ததுல வந்துட்டு எனக்கு லக்கி பாஸ்கர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அந்த படம் ரொம்ப, தீபாவளிக்கு அந்த படம் தான் போனால் நிறைய மொக்க படம்லாம் பார்த்துட்டு நாசமாக போயிட்டு எனக்கு அந்த யாராவது ஃப்ரெண்டுகள் பேச்சு கேட்டு சில படத்துக்கெல்லாம் போயிட்டு சம்பவம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் லக்கி பாஸ்கர் போனால் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மகாராஜா பிடிச்சிருந்துச்சு. லேட்டராக. ஓகே, அரவிந்த் அவர்களுக்கு இந்த 2024ல பிடிச்ச மூவி? லப்பர் வந்து மகாராஜா. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இதுல மோஸ்ட் ஆஃப் த நீங்க சொன்னதுல வந்து மகாராஜா அண்ட் வந்து மெய்யழகன், இந்த படங்கள் வந்து உங்க எல்லார்கிட்டும் ஃபேவரட் மூவிஸா இருந்திருக்கு. ஸோ அந்த 2 படங்கள்ல நீங்க என்ன ரொம்ப ஸ்பெஷலா பார்த்தீங்க? ஒரு டைரக்டரா அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு? எனக்கு வந்து மெய்யழகன் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு நீங்கள் படம் பார்க்குற மாதிரி இருக்க ஒரு 2 பேர் எனக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்காங்க, நான் அவங்கள வந்து பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் ரொம்ப கனெக்ட் ஆச்சு எனக்கு அந்த படம். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் வந்து என்னென்னா நம்ம இன்னுமே தமிழ் ஆடியன்ஸ் நல்லா கொண்டாடி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதே ஒரு படம் மலையாளம் வந்துருச்சுன்னா மலையாளத்தில் எல்லாருமே அதை வந்து பயங்கரமாக கொண்டாடிப்பாங்க. நம்ம தமிழ் ஆடியன்ஸ் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. நிறைய இடங்கள் என்ன ரொம்ப எமோஷ்னலாக அழ வச்சிச்சு அந்த படம், நிறைய யோசிக்க வச்சிச்சு. இந்த மாதிரியான படங்கள் வந்து நிறைய வரணும் அப்படின்னு. எந்த சீன் ரொம்ப கனெக்ட் ஆகி உங்க ரொம்ப எமோஷனலா? டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ்ல வந்து அவனோட பேர் என்னன்னு வந்து அரவிந்த் சுவாமிக்கு தெரியாது. பட் ஆனால் அதை எப்படி கேட்கறதுன்றதும் அவனுக்கு அது ரொம்ப இதாக இருக்கும். அதுக்காக அவர் ஒன்று பேசுவார் அவங்ககிட்ட, அதெல்லாம் அவன் கேட்கும் போது அவன் வந்து அந்த சொல்கிற சீக்வன்ஸ் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. சைக்கிளில் அவங்க 2 பேரும் போகிற அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படத்தில். ஓகே, ராகுல் உங்களுக்கு? மெய்யழகனில் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப வெல் ரிட்டன் ஃபிலிம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இயரில். ஏன்னா ஒரு கான்வர்சேஷன் ட்ராமாவை ஒரு 2
ப்ரிடாமினன்ட் கேரக்டர்ஸ் வச்சு 2 கேரக்டர்ஸ் வச்சு ஒரு 2.5 மணி நேரம் ஒரு 3 மணி நேரத்துக்கு அந்த படத்தை வச்சு பேசியிருந்தாங்க. அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா யூடியூப்ல பொறுத்த வரைக்குமே தெரியும், நிறைய கான்வர்சேஷன் ட்ராமா தான் நிறைய சீரீஸில். அது ஒரு நம்ம 20 மினிட்ஸ் பண்ணுறதுக்கே நம்ம நிறைய யோசிக்கணும். எந்த சீனில் கரெக்டாக இங்கே இருக்கும், எங்கே கட் வைக்கிறது, எங்கே இது பண்ணுறது, ஸ்கிரிப்ட்லேருந்தே யோசிக்க இது இருக்கும்போது ஒரு 2.5 மணி நேரம் ஒரு 2.50 ஹார்ஸுக்கு பாட்டை வச்சு உங்களை நான் கனெக்ட் பண்ணுறேன் படத்தை அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் பிரேம்குமார். 96 ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ரீசெண்டாக தான் பார்த்தேன், முன்னாடி பார்க்கல, ரீசெண்டாக தான் பார்த்தேன். அது பார்க்கும்போது ஓகே, ஒரு பயங்கரமான ஒரு ரைட்டர் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு ஃபஸ்ட்டு ரைட்டிங்கில் பார்க்கும்போது எனக்கு மெய்யழகன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, நான் வந்துட்டு மகாராஜா சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அதோட அந்த நான் லீனியர் ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா எனக்கு ஒரு படம் வந்துட்டு லீனியராக இருக்கிற படம் எனக்கு நான் அவ்வளோ பார்க்க மாட்டேன். எனக்கு ஸ்க்ரீன் ப்ளே ஏதாச்சும் முன்னாடி பின்னாடி போயிட்டு வர்றது, இல்லை பேரலாக இன்டர்லிங்கிங் ஸ்டோரி ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த படம் பார்க்கும்போது எனக்கு இது வந்துட்டு நான் லீனியர் மாதிரியே தெரில. கொஞ்சம் ஒரு இன்ட்ரோலுக்கு முன்னாடி வரைக்கும் படம் ஓகே லீனியர், அங்கே ஒரு கதை 2 கதை பேரலாக போயிட்டுருக்குன்னு நினச்சேன். பட் அந்த ட்விஸ்ட்டு அந்த 2மே நான் லீனியர் முன்னாடி பின்னாடி போகும்போது எனக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு டைரக்டராக எனக்கு அது அந்த படம் எனக்கு ரொம்ப லேர்னிங்காக இருந்தது. அது முன்னாடி ஒரு 10 to 15 வருஷம் பின்னாடி போகுது, முன்னாடி ஒரு கதை நடக்குதுன்றது கெஸ் பண்ண முடியல. ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் லக்கி பாஸ்கர் அந்த படத்தோட கோர் எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஏன்னா அது ஒரு மிடில் கிளாஸ் பற்றின ஒரு படம். ஆஸ் எ மிடில் கிளாஸாக என்னால் அந்த கதை வந்துட்டு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஒரு சில இதெல்லாம் ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்தது. ஸோ அந்த படங்களாம் பிடிச்சிருந்துச்சு. ஆசிட்டி சார் மகாராஜாவில் தம்பி சொன்ன மாதிரி தான். ஸோ அதே மாதிரி நான் அந்த நான் லீனியர் வந்து ஒரு மாதிரி ஒரு இன்ட்ரோல் வரைக்கும் என்ன படம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்ட்ரோலுக்கு அப்புறம் இதாண்டா படம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு மகாராஜாவில் கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது ரப்பர் பந்து சொல்லுவேன். ஸோ எத்தனை பேர் வந்து ஹீரோவை தோக்கடிக்கிற தைரியம் இருக்குன்னு சொல்லி தெரியல. ஸோ ஒரு மூவியில் ஹீரோவை தோக்கடிக்கிற தைரியம் எத்தனை கிரியேட்டர்ஸ்க்கு இருக்குன்னு சொல்லி தெரியல. கண்டிப்பாக நான் எழுத மாட்டேன் அப்படி. ஸோ சாதாரண யூடியூப்லேயும் அப்படி நம்ம எங்கேயுமே ஹீரோ தோக்கிறது நமக்கு பிடிக்காது. ஸோ அங்கே ஹீரோவை தோக்கடிச்சு கதையை ஜெயிக்க வச்சார், அவர் படத்தை ஜெயிக்க வச்சார். அது பெரிய எனக்கு பார்க்கக்குள்ளே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரப்பர் பந்து ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் வந்து பிடிச்ச மூவிஸா வந்து சொல்லிட்டோம். இதெல்லாம் மக்களுக்கே, நார்மல் பீப்புளுக்கே இப்படி ஒரு படம் வந்தது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு அவங்களுமே வந்து செரிஷ் பண்ணாங்க. ஆனா இந்த படம் 2024 வந்துச்சு. இந்த படத்தை வந்து மக்கள் செலிப்ரேட் பண்ணலையே, மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நீங்க பார்த்த படங்கள்ல வந்து என்ன படங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனி லாங்குவேஜா இல்லை அதான் அந்த உள்ளுழக்கு சொன்னல. ஸோ அந்த படம் அது பார்த்தீங்கன்னா அதோட ஐடியாவே வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு சின்ன ஃபேமிலி, ஒரு ரிமோட் வில்லேஜில் இருப்பாங்க. அங்கே வந்து ஒரு ஃப்ளட்டு வந்துடும். ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் பற்றின ஒரு படம். ஒரு எமோஷ்னலான ஒரு இல்லான ஒரு ஹஸ்பண்ட் இருப்பார். ஒரு ஃபுல் ஃப்ளட்டு வந்துடும். ஆனால் அந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை அவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. பயங்கர எமோஷ்னலாக இருக்கும். அந்த படம் இங்கே எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஊர்வஷி மேம் நடிச்சிருப்பாங்க, பார்வதி மேனன் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நீங்கள் எப்படி மெய்யழகன் ஒரு எமோஷனலோ அதே மாதிரி அது வேற ஒரு எமோஷனல் இருக்கும். அந்த படம் எனக்கு அது ஒன்று பார்த்ததில் நல்ல படம், நல்லா இருந்துச்சு எனக்கு மலையாளம்ல. வேற ஏதாவது மூவிஸ்? லாப்பாட்டா லேடிஸ்ன்னு சொல்லிட்டு ஹிந்தியில் ஒரு படம். அந்த படம் ஹிந்தியில் பயங்கரமாக அது ரீச் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். அது கொஞ்ச நாள் போட்டு தான் ரீச் ஆச்சுன்றது கேள்விப்பட்டேன். இங்கே வந்து நிறைய பேருக்கு, நான் கொஞ்சம் பேர் தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரியல. அது சூப்பராக இருந்துச்சு. ஒரு ப்ரொட்டகனிஸ்டாகவே ஒரு 2 பொண்ணுங்க இருப்பாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைலை ரொம்ப பெஸ்ட்டாக, அவங்க 2 பேரோட லைஃப் ஸ்டைலை ரொம்ப பெஸ்ட்டாக சொல்லியிருப்பாங்க. அந்த படம் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு வந்து சொன்னால் யாரும் சிரிக்கிறது எனக்கு கங்குவா. ஸோ ஒரு மாதிரி எனக்கு அதனுடைய எஃபோர்ட்டு, அந்த படத்தை பார்க்கக்குள்ள ஒரு பிரமிப்பு. ஸோ எனக்கு அது பர்சனலாகவே அந்த 3D விஷுவல்ஸ் ஆகட்டும், ஸோ மிரட்டி விட்டுருந்தாங்க. சீன் பை சீன் ஆகட்டும். சரி, ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு படம் ஆடியன்ஸை அந்த டைம் கனெக்ட் ஆகாமல் போகும். ஸோ அது ஃபெயிலியர்னு சொல்லி எடுத்துக்கக்கூடாது, எடுத்துக்கவும் மாட்டாங்க அந்த கிரியேட்டர்ஸ். ஸோ அதனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கங்குவா நான் பேசுகிற மாரி நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ அது எனக்கு தெரியும். ஸோ அவங்க இன்றைக்கி பண்ணது எல்லாமே வந்து அது இன்றைக்கான விஷயம் இல்லை. ஸோ ஃப்யூச்சருக்கான ஒரு விஷயம். கண்டிப்பாக அதில் நிறையா விஷயங்கள் எனக்குமே சில விஷயங்கள் இது பண்ணியிருக்க வேணாமேன்னு சொல்லி தோணும். அது ஆடியன்ஸாக எல்லாருக்குமே தோணும். ஸோ அதுதான் அவங்களுடைய ரைட்ஸ். 150 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குறவங்களோட ரைட்ஸ். அதை தாண்டி கங்குவா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேறு மாதிரியான ஒரு படம் என்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு எந்த பாயிண்ட்ல வந்து, ஏன்னா ஃபுல்லா அவ்வளோ ஒரு நெகட்டிவ் ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. அந்த பையன் சூர்யா சாரோட சீன்ஸ்லாம் வந்து என்ன இப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இப்படி கொண்டு வந்துட்டாங்களே, அந்த சீன்ஸ்லாம் இல்லாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு மாதிரி மிக்ஸ்டான ரிவ்யூஸ், ஆனால் மோஸ்ட்லி நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்துச்சு. ஆனால் நீங்க சொல்லும் போது இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு உங்களுக்கு. எந்த விஷயம் வந்து ஓகே இந்த படமும் நல்ல படம் தான் அப்படின்னு உங்களை ஃபீல் பண்ண வச்சது? தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அந்த படம் வரணும்னா அதுக்கு பின்னாடி வந்து 1000 பேர் வேலை செய்யணும்.
ஸோ அதை நம்ம டக்குன்னு ஒரு பார்த்துட்டு அது ஒரு ரீசனபுளாக சொன்னால் பரவாயில்ல. ஸோ நீங்களே வந்து சொல்லக்குள்ள அந்த பையன் இது சொல்லி ஒரு மெஸ்ஸியாக தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ கோராக பார்த்து இது வந்து அந்த படத்தில் இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ அது கொஞ்சம் அதில் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த படம் வந்து கனெக்ட் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ அந்த படம் எனக்கு ஒரு மாதிரி ஒரு லெவல் ஆஃப் நம்ம தமிழ் சினிமாவோட அடுத்த லெவல் ஆஃப் மேக்கிங் தான். சில விஷயங்கள் எனக்குமே அதில் சொல்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பாகுபலியிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆங்கிரி பேர்ட் சீன்லாம் இருக்கும் கிளைமேக்ஸில். இங்கேருந்து உண்டிக்கோல்ல இருந்து அடித்து அப்படியே உள்ளே போகிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது வந்து அதான் நம்ம ஒரு விஷயத்த பேச பேச நல்ல விஷயம் கூட கெட்ட விஷயமா மாறிடும். ஸோ கெட்ட விஷயத்தை பற்றி கங்குவாவில் இருக்கிறத பேச பேச அது நல்ல விஷயங்கள் நிறையா மறைஞ்சு போச்சு. பாகுபலியில் மொத்தமாக அதை பற்றிலாம் பேசவே இல்லை. ஸோ எனக்கு வந்து இதுதான் என்னுடைய கருத்தா, ஓகே வச்சுக்கலாம், என்னுடைய ஸ்டேட்மெண்ட்.